வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவோட டைட்டில் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஜாயினிங் ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் டிசம்பர் 2024 எக்ஸாம். அப்படின்னா இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுதின பசங்களாக இருப்பாங்க, ஆர் போன வருஷம் 12th எக்ஸாம் எழுதின பசங்க. ஆனால் போன வருஷம் சிஏ ஃபவுண்டேஷன் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை, இப்போ படிக்கணும், டிசம்பர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிற பசங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் தான் சொல்ல போகிறேன். வாட் இஸ் அ ப்ரொசீஜர் அப்படின்றது கண்டிஷன்ஸ் தான், பேசிக்கலி ரூல்ஸு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அப்படி ஸ்கூல் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்க, ஆனால் காலேஜை பிகாமில் 2 வருஷம் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் முடிச்சிருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டேன், இப்போ எனக்கு இங்கிலீஷ் நல்லா எழுத படிக்க வரும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு பேஜ் கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா நான் கடகடன்னு படித்து முடிச்சிருவேன், படிச்சதை புரிஞ்சுப்பேன் அப்படின்ற அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் வரலாம். ஆனால் கண்டிப்பாக செகண்ட் இயர் பிகாம் வரைக்கும் முடிச்சிருக்கணும். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 10th 500க்கு 400 மார்க் மேலே எடுத்துருக்கணும். அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, 10th 500க்கு 400 மார்க் மேலே எடுத்துருக்கணும். 11th ஸ்டேட் போர்டாக இருந்தால் 600க்கு 500 மார்க் மேலே எடுத்துருக்கணும். 12th ஸ்டேட் போர்டாக இருந்தால் ப்ரீ போர்டு ரிவிஷன் எக்ஸாம் ஸ்கூல் எக்ஸாம் மார்க்கு 600க்கு 500 மார்க் மேலே இருக்கணும். சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 11th உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ 12th ப்ரீ போர்டு எக்ஸாமில் 500க்கு 400 மார்க் மேலே எடுத்துருக்கணும். நீங்கள் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, மேக்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, மேக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இது பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மார்க் கட் ஆஃப் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதான் உங்களோட டிசிப்ளின் எவ்வளோ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க ஸ்கூல்ன்றது காட்டும். இது கம்மி மார்க் எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு சிஏ படிக்கிறதுக்கு எல்லா அருகதையும் இருக்குது, ஆனால் நான் சொல்லித்தரது அவங்களுக்கு புரியாது. ஸோ என் மேலே தான் மிஸ்டேக்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லித்தர பாடம் அவங்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்க போகிறேன், நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. இது அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது, அதான் விஷயம். ஸோ இதுக்கப்புறம் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து எதனால நீங்கள் அதிக மார்க் எடுத்த பசங்க, இது அதிக மார்க்லாம் ஒன்றும் இல்லை. அதிக மார்க்குன்றது 600க்கு 590, அதான் அதிக மார்க்கு. நான் கேட்குறது 600க்கு 500. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அதிக மார்க்லாம் கிடையாது, இது லிட்டில் அபோவ் ஆவரேஜ், அவ்வளோதான். ஏன்னா என்கிட்ட வந்து 595, 593, 591 எடுக்கிற பசங்களே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அட்மிஷன் போடுவாங்க. இந்த ரேஞ்சில் இருக்கிற பசங்க, அதாவது 600க்கு 600 எடுக்காத குறை, அந்த மாதிரியே அட்மிஷன் போடுவாங்க பசங்களாம் நிறைய பேர். ஸோ அதனால் தயவுசெய்து கம்மி மார்க் எடுத்துகிட்டு எனக்கு அட்மிஷன் கொடுங்கன்னு கேட்காதீங்க. நிறைய அகாடமிஸ் இருக்குது, நிறைய பேர் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கட் ஆஃபே வச்சுக்காமல் எவ்வளவோ அகாடமிஸ் இருக்குது, ஆனால் எங்ககிட்ட கட் ஆஃப் இருக்குது. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டூடெண்ட்ட செல்ஃபோன் இருக்குது, ஸ்டூடெண்ட்ட நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணணும். இல்லை பேரண்ட் கிட்ட தான் நம்பர் இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பர் இல்லைன்னா பேரண்ட் அதை சொல்லிடணும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிட்ட நம்பர் இல்லை, இப்போ இந்த அனுப்புகிற மெசேஜே ஸ்டூடெண்ட் தான் அனுப்புகிறாங்கன்ற மாதிரி சொல்லணும். ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சிஏ படிக்கிறதுல எவ்வளோ ஆர்வம் இருக்குது, எப்போலேருந்து அவங்களுக்கு இந்த சிஏன்ற கோர்ஸை பற்றி தெரியும், அவங்க ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே எனக்கு டைப் பண்ணி இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்பணும். மெசேஜ் அனுப்பும்போது கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. மினிமம் 8 லைனாக அந்த மெசேஜ் இருக்கணும். அதில் வந்து மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு அதெல்லாம் ஒரு லைனாக கன்சிடர் பண்ண முடியாது. மை நேம் இஸ், மை ஃபாதர் நேம் இஸ், மை மதர் நேம் இஸ், இதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. இந்த கண்டென்ட் இருக்குல்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து சிஏ பற்றி தெரியும், எப்போலேருந்து சிஏ பற்றி தெரியும், யார் சிஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, எப்படி என்ன தெரியும், உங்களோட ஆம்பிஷன் என்ன, இதெல்லாம் கதை மாதிரி எழுதி அனுப்பணும். பிகாஸ் இந்த கதையில் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு எழுத வருதுன்றதை நான் பார்க்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் நாட் அ நாலேஜ். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிறத எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியணும். அதுக்கு எனக்கு இந்த 8-9 லைன் எழுதுறது முக்கியம். பேரண்ட்ஸ் தயவு செய்து ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணி அவங்களே டைப் பண்ணி அனுப்ப சொல்லுங்கள் மெசேஜை. ஸோ இது செகண்டரி. 3வது பாயிண்ட்டு, கைண்ட்லி சென்ட் மீ யுவர் டெமோ கிளாஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத அனுப்பணும். அப்போ நான் அவங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் ஒன்று அனுப்புவேன். அதில் 50 ரூபா கட்டி ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவும் கட்டி பார்த்துருங்க. அது 1 மணி நேரம் வீடியோ, அதை பார்த்து முடிங்க. அப்போ தான் இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எப்படி கிளாஸ் போகும், என்ன இதுன்றது எல்லாமே தெரியும். ஃபீஸ் டீட்டெயில்ஸு, இன்ஸ்டால்மெண்ட்டு, இதெல்லாமே அங்கே தெரியும். இது வரைக்கும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஜாயினிங். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நான் டெமோ கிளாஸஸ்லாம் கொடுப்பேன். டெமோ கிளாஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேரண்ட் எல்லோரும் உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கிற சந்தேகங்களை வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ கூட நீங்கள் அனுப்புகிற எல்லா மெசேஜுமே வாட்ஸ்அப்பில் தான் இருக்கணும், ஃபோனில் பண்ணி கேட்காதீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்டாக மெசேஜ் பண்ண வைங்க. இது வந்து இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான ப்ரொசீஜர்ஸ். நன்றி, வணக்கம்.